Hello guys, நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான அகாடமிக் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எப்போனா Jan 12 அப்போ. ஸோ அதை பற்றி வீடியோ கன்வே பண்ண முடியல. ஸோ அதனால் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் இந்த மாதிரி ஈவென்ட் செமஸ்டரில் கிளாஸ் எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா March 13 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து June 13 தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து July 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. தியரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா June 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவென்ட் செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டரில் வந்து உங்களுக்கு தியரி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் ஹாலிடேலாம் முடிஞ்சு யூஜிக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் செம்முக்கான அந்த ஓப்பனிங் டேட் ரீஓப்பன் டேட்டு பார்த்தீங்கன்னா July 18 அப்போ தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் அப்படின்றது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூஜியில் 6th செமஸ்டர் 8th செமஸ்டர் இப்போ ஓப்பன் ஆக போகுது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான அகாடமிக் ஷெட்யூல் அப்படின்றத பார்க்க போகிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து May 3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே. அப்படியே கண்டினியூவாக May 6 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தியரி எக்ஸாம் வந்து May 15 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இதுக்கு முன்னால் பார்த்த செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த பொசிஷன் வந்து. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தியரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுக்குமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் இந்த விஷயத்தில் முரண்பாடுகள் இருந்தாலுமே அண்டு மற்ற இந்த ரீஓப்பனிங் டேட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸோ ஈவென்ட் செமஸ்டர்னு சொல்லும் போது அந்த ஈவென்ட் செமஸ்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஆட் செம்முக்கான ரீஓப்பனிங் டேட் வந்து எல்லாருமே காமன் டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. July 18 அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து ரீஓப்பன் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அகாடமிக் ஷெட்யூலை பற்றின ஃபுல் டீடைல்ஸு. இதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.